நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து நம்ம ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்வோருக்கு எத்தனை சதவீதம் கட்டணம் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1%. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 2025 பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவுலாம் வந்து பதிவு செய்கிறாங்க இல்லையா, அதில் வந்து மகளிர் பெயரில் வந்து நம்ம பதிவு செஞ்சால் ஸோ அதனோட நம்மளுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா 1% வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போலேருந்து அது நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் 1 2025 ஸோ நடைமுறைக்கு வருது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். புவிசார் குறியீடு பெற்ற களிமண் பொம்மை மற்றும் மரிக்கொழுந்து எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை. அடுத்து பாருங்கள். கல்வியின் தரத்தை மேம்படுத்த யுனெஸ்கோவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்ட மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ கூட வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் வந்து அது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்கள். பிரதமரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரதமரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஆப்ஷன் சி நிதி திவாரி. அடுத்து பாருங்கள். தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெல்லி. அடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஷினில் அந்த திருவிழாக்கள் பண்டிகைலாம் இருக்குது இல்லையா, அது எந்தெந்த மாநிலத்தில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பெருசாக அவ்வளோ தேவைப்படாது. சரிங்களா? சர்க்கிள் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். அடுத்து பாருங்கள். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தாய்லாந்து. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வந்து தாய்லாண்டில் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள். ஸோ ஒடிஷா மாநில தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒடிஷா மாநில தினம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சொன்னபடி வந்து ஏப்ரல் 1 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து நல்லா படிங்க. சரிங்களா? தேங்க்யூ.